வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். அப்பளப்பூ குழம்பு வைக்க போகிறோம். இது சாதத்துக்கு சூடான சாதத்தில் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் அப்பளப்பூ ஒரு 10லேருந்து 12 பூ எடுத்து பொரித்து வச்சுருக்கேன். அப்பளப்பூ இல்லாட்டி நீங்கள் அப்பளத்தை கூட உடச்சி நீங்கள் பொரிச்சுக்கலாம். 2 பேருக்கு வர்ற மாதிரி செய்கிறேன் நான். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ரொம்ப பொடி வெங்காயமாக 15 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளி பழம், உருண்டை பழம், அதாவது பெங்களூர் பழமாக இருந்தால் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும் குழம்பு. நம்ம புளி வேறு ஊற்ற போகிறோம். நீங்கள் நாட்டு பழத்தை போட்டிங்கன்னா புளிக்கும், அதனால் நான் பெங்களூர் பழம் எடுத்திருக்கேன், ஒரு பழம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், இது புளிக்கரைசல் தண்ணி, ஒரு சின்ன அரை நெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சிருக்கேன். சாம்பார் மிளகாத்தூள் அந்த புளி கரைசலுக்கு ஏற்ற அளவுக்கு எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லார் வீட்லையும் இருக்கும், இல்லைன்னா ரெடிமேடாக கிடைக்கிது. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம். இது அரிசி மாவு. அந்த குழம்பு கெட்டிப்படணுங்கிறதுக்காக அரிசி மாவு ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கூழு மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. அந்த குழம்போடைய டேஸ்ட்டை குறைச்சிரும். 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. உப்பு, பெருங்காயம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். தக்காளி மசியட்டும். இப்போ சாம்பார் மிளகாய் தூள், அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூளை வதக்கும் போது பச்சை வடையும் போயிடும். 2வது நல்ல கலர் கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும். புளி கரைச்ச பிறகு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாடை இருக்கும். இப்போ புளி கரைசல் தண்ணி. இப்போ இந்த அரிசி மாவை அப்படியே போட்டிங்கன்னா குழம்புல கட்டிப்பட்டு திப்பி திப்பியாக இருக்கும். இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றணும். நீங்கள் இதை டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு புளி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த குழம்பு கொதிக்கங்காட்டியே நீங்கள் மறுபடியும் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை உரைக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி சரி பண்ணிக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் போடணும். இப்போ இது நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சில பேருக்கு புளிக்குழம்பு கெட்டியாக வைக்க தெரியாது. எப்படி புளிக்குழம்பு வச்சாலும் எனக்கு தண்ணியாக போதும்பாங்க. அவங்களுக்காக தான் அந்த அரிசி மாவு. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டி அப்பளத்தை போடுவோம். இப்போ உரப்பு, உப்பு எல்லாமே புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. 1 பூண்டு மட்டும் நச்சு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க போட தேவையில்லை. இப்போ அப்பளப்பூ நல்லா கொதிக்கட்டும். நான் என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பீஸ் தான் போடுறேன். ஏன்னா அந்த புளிப்பு அல்லது உரப்பு 2ல் ஏதாவது ஒரு சுவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் புளிக்குழம்புல. நீங்கள் இல்லாட்டி உப்பு கச்ச மாதிரி இருக்கும். இந்த வெல்லம் போட்டிங்கன்னா காம்பன்சேட் ஆகி எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மல்லித்தலை, சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.